Hello viewers, welcome to Deeps Mathematics 23. ஸோ இந்த கிளாஸில் 7வது முதல் பருவத்தில் இருக்கக்கூடிய 3வது இயல் தாங்க நம்ம படிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு செய்யுள் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா புலி தங்கிய குகை. ஓகேங்களா? ஸோ இதில் ஸ்ட்ரெயிட்டாக இருந்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய ஸ்டார் தெரியுது இல்லைங்களா? ஸோ அப்போ இது என்னது? ஒரு மனப்பாட பாடல். ஸோ இதில் வந்து பாருங்கள், சிற்றில் நற்றோன் பற்றி நின் மகன் யாண்டு உளனோ என வினவுதி என் மகன் யாண்டு உளன் ஆயினும் அறியேன் ஓரும் புலி சேர்ந்து போகிய கள்ளலை போல ஈன்ற வயிறோ இதுவே தோன்றுவன் மாதோ போர்க்களத்தானே. இந்த பாடலை பாடினது வந்து யார்? காவர் பெண்டு. ஸோ இந்த காவர் பெண்டு அப்படிங்கிற ஒரு பெண்மணி பற்றின குறிப்புகள் வந்து ரொம்ப முக்கியமானது. ஏன் முக்கியமானது அப்படிங்கிறத பின்னாடி நான் சொல்கிறேன். அப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகேங்களா? சரி, இப்போ இதில் சொல்லும் பொருளும் வந்து ரொம்ப முக்கியமானதுங்க. சிற்றில் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறு வீடு. கல் அலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கற்குகை. அப்போ இதில் வந்து என்ன தெரியுது? அலை அப்படிங்கிறது குகை அப்படின்றது நமக்கு தெரிய வருது. யாண்டு அப்படின்னா எங்கே, ஈன்ற வயிறு அப்படின்னா பெற்றெடுத்த வயிறு. ஸோ இந்த பாடல் வந்து எதை பேஸ் பண்ணுனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னோட மகன் வந்து போர்க்களத்துக்கு வந்து போயிருக்காங்க. அந்த போர்க்களத்துக்கு சென்ற மகனை வயிற்றில் நெருப்பு கட்டிட்டு நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கண்டென்ட் தான் இந்த பாடலில் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ பாடலோட பொருளாக ஜஸ்ட் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த நூல்வெளி ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயங்க. நான் சொன்னேன் இல்லைங்களா, காவர் பெண்டு அப்படிங்கிற பெண்மணி பற்றினது முக்கியமானது. ஏன் அப்படின்னா, காவர் பெண்டுங்கிறவங்க சங்ககால பெண் புலவர்களில் ஒருத்தவங்க. நமக்கு சங்ககாலம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்கிறது உங்களுக்கே தெரியும். பொதுத்தமிழாக இருக்கட்டும், ஜெனரல் ஸ்டடீஸில் யூனிட் 8ல் இருக்கக்கூடிய சங்க இலக்கியமாக இருக்கட்டும், ஸோ 2 இடத்துலையுமே நமக்கு ரொம்ப முக்கியம். ஓகேவா? அப்போ காவர் பெண்டு அப்படிங்கிற பெண்மணி சங்ககால புலவரில் ஒருத்தவங்க. சோழ மன்னன் போரவை கோப்பெரு நற்கிள்ளியோட செவிலித்தாய். ஓகேங்களா? இவங்க வந்து யாராக செயல்பட்டிருக்காங்க? அந்த காவர் பெண்டு வந்து ஒரு சோழ மன்னனுக்கு செவிலித்தாயாக இருந்திருக்காங்க. அந்த மன்னனோட பேர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா போரவை கோப்பெரு நற்கிள்ளி. ஓகேங்களா? என்ன மன்னன்? சோழ மன்னன் போரவை கோப்பெரு நற்கிள்ளியோட செவிலித்தாய் யார்? காவர் பெண்டு. ஓகேங்களா? சரி, இவர் பாடின பாட்டு வந்து புறநானூரில் வந்து இடம்பெற்றிருக்கு. ஓகேங்களா? இவர் பாடிய ஒரே ஒரு பாடல் புறநானூற்றில் இடம்பெற்றுள்ளது அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த புறநானூறு அப்படின்னா என்ன அப்படிங்கிறதையும் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. புறநானூறுங்கிறது எதுங்க? 8 தொகை நூல்களில் ஒன்று. சங்க இலக்கியம் 8 தொகை 10 பாட்டுன்னு 2 வகைப்படும். அந்த 8 தொகையில் ஒன்று தான் இந்த புறநானூறு. ஓகேங்களா? இந்நூல் பண்டைய கால தமிழ் மக்களின் வாழ்க்கை முறை, நாகரிகம், பண்பாடு, வீரம் முதலியவற்றை வெளிப்படுத்தும் நூலாக இருக்குது. ஸோ இது எத்தனாவது பாடலாக இடம்பெற்றுச்சுங்கிறதுலாம் நமக்கு தேவையே கிடையாது. இதெல்லாம் வேஸ்ட்டாக வந்து மனப்பாடம் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இந்த பாடல் எதை பேஸ் பண்ணி காவர் பெண்டு பாடியிருக்காங்கன்னா, சங்ககால மக்களோட வீரத்தை வந்து கருப்பொருளாக கொண்டு இந்த பாடலை வந்து பாடியிருக்காங்க. ஓகேவா? சரி, ஒரு தடவை ரீகால் பண்ணிவிட்டு நம்ம புக் பேக் போகலாம். ஸோ காவர் பெண்டு பாடினா பாடலை வந்து ஒரு வாட்டிக்கு 10 வாட்டி நல்லா வாசித்து வந்து பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து சொல்லும் பொருளும் வந்தோன்னா சிற்றில் சிறுவீடு, கல்லலை கற்குகை, யாண்டு எங்கே, ஈன்ற வயிறு பெற்றெடுத்த வயிறு. ஸோ அடுத்து என்னது? காவர் பெண்டுங்கிறவங்க சங்ககால புலவரில் ஒரு பெண்மணி. அடுத்து சோழ மன்னன் அப்படிங்கிற சோழ மன்னனான போரவை கோப்பெரு நற்கிள்ளியோட செவிலித்தாய் தான் இந்த காவர் பெண்டு. இவங்க பாடின ஒரே ஒரு பாடல் மட்டும் புறநானூரில் இடம்பெற்றிருக்கு. அந்த புறநானூறு அப்படிங்கிறது 8 தொகை நூல்களில் ஒன்று அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கிட்டோம். எப்போவுமே நம்மளோட கிளாஸை பார்க்குறதுக்கு முன்னாடி பாடத்தை ஒரு வாட்டி அல்லது 4 வாட்டி, முடியலையா 4 தடவைலாம் ரீட் பண்ண முடியலைங்க, போர் அடிக்குங்க அப்படின்னா ஒரு தடவையாவது ரீட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் பாடத்தை இங்கே நம்ம வீடியோ கிளாஸில் கவனிச்சிங்கன்னா டக்குன்னு உங்களுக்கு மெமரைஸ் ஆயிருங்க. ஸோ என்ன பாடம்னே தெரியாமல் வந்து வீடியோ பார்த்தீங்கன்னா ஏதோ சுத்தலில் விட்டமே ஃபீல் ஆகும். ஓகேங்களா? உங்களுக்கு தெளிவாக ரிஜிஸ்டர் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு தடவை வாசிங்க, அதுக்கப்புறம் வந்து நம்ம கிளாஸை கவனிங்க. ஓகேங்களா? சரி, இப்போ புக் பேக் போயிடலாம். யாண்டு அப்படின்னா நம்ம என்னங்க படித்தோம்? எங்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படித்தோமா? அப்போ எங்கு. யாண்டுலனோ அப்படின்னா யாண்டு கூட்டல் உளனோ. இந்த யாண்டு கூட்டல் உளனோ. அப்போ ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய யாண்டு கூட்டல் உளனோ. அடுத்து கல் கூட்டல் அலை அப்படின்னா கல்லலை. கல்லலை எங்கே இருக்குது? ஆப்ஷன் ஏல வந்து இருக்குது. அவ்வளோதான், ஒரு பாடத்தை முடிச்சிட்டோமா? ஸோ இந்த யூனிட் வந்து ரொம்ப சீக்கிரம் வந்து முடியும். அது ஏன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
பாஞ்சை வளம் அப்படிங்கிறது வந்து என்னென்னா கட்டபொம்மனை பற்றின எழுதின கதைகள் தான் இந்த பாஞ்சை வளம் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக கீழே வாங்க. இது வந்து மனப்பாட பாடல்லாம் கிடையாதுங்க. ஸோ அதனால் வந்து கீழே வந்துடுவோம். ஸோ சூரன் அப்படின்னா யாருங்க? வீரன். சூரன்னா யார்? வீரன். பொக்கிஷம்ங்கிறது செல்வம். சாஸ்திங்கிறது பேச்சு வழக்கில் ஜாஸ்தி அது சொல்கிறோம் இல்லைங்களா, அதுதான் மிகுதி. விஸ்தாரம் அப்படிங்கிறது பெரும் பரப்பு. வாரணம் அப்படின்னா யானை. ஓகேங்களா? பரினா குதிரை, வாரணம்னா யானை. ஸோ வாரணம் 1000 அப்படி படம் பார்ப்போம் இல்லைங்களா, வாரணம்ங்கிறது யானை. சிங்காரம்னா அழகு. கமுகுனா பாக்கு. நம்ம 6வது முதல் இயலில் நம்ம படித்தோம் இல்லைங்களா, கமுகு கூந்தல் பாக்கு அப்படிங்கிறது நம்ம படித்தோமா, ஸோ அதுதான். ஓகேங்களா? சரி, இந்த பாடலை வந்து ஜஸ்ட் வந்து படிச்சுக்கோங்க. அந்த ஊர் வந்து பாஞ்சாலங்குறிச்சிங்கிற ஊர் வந்து எவ்வளோ வீரமிக்கமான ஒரு ஊர் அப்படிங்கிறத பற்றி பாடலில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ பாஞ்சாலங்குறிச்சிங்கிறது யாரோட ஊர்? வீரபாண்டிய கட்டபொம்மனோட ஊர். ஓகேங்களா? அதை பற்றி டிஸ்கிரைப் பண்ணி கொடுத்துருக்கதான் இந்த பாடல். நமக்கு இந்த நூல்வெளிங்கிறது ரொம்ப முக்கியங்க. கட்டபொம்மன் கதை பாடல்கள் பல வடிவங்களில் வழங்கி வருகின்றன. அவை பலரால் பதிப்பிக்கப்பட்டுள்ளன. ஸோ கட்டபொம்மன் பற்றின பாடல் வந்து நிறைய பேர் பலவிதமாக பல வகையாக எழுதுகிறாங்க. அதை நிறைய பதிப்பிச்சு வெளியிட்டுட்டும் இருக்காங்க. ஸோ அதான் சொல்லியிருக்காங்க. இப்போது நம்ம படிச்சுட்ருக்க பாடப்பகுதி நான் வானமாமலை தொகுத்து வெளியிட்டுள்ள வீரபாண்டிய கட்டபொம்மு கதை பாடல் அப்படிங்கிற ஒரு நூலிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு பாட்டு தான் இது. ஓகேங்களா? ஸோ இந்த பாடல் இடம்பெற்றுள்ள நூலோட பேர் என்னென்னா வீரபாண்டிய கட்டபொம்மு கதை பாடல். இந்த நூலை தொகுப்பித்தவரோட பேர் வந்து வானமாமலை. ஓகேங்களா? இதை எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், இவர் தான் இதை தொகுத்தாருன்னு எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம்னா, வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு வானமளவு வீரம், அதாவது வானம்னா எல்லை இல்லாதது, எல்லையற்ற வீரம் கொண்டவர். அப்போது வானமாமலை, வானமளவு வீரம்னு சொன்னோன்னா அப்போ வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு வானமளவு வீரம் இருந்துச்சு. ஓகேங்களா? அவ்வளோதான், முடிஞ்ச ஷார்ட்கட்டு. சரி, இப்போது நீங்கள் அந்த பாடலோட பொருளை படிச்சிங்கன்னா இந்த புக் பேக்கை வந்து நம்ம ஃபில் பண்ணிடலாம். ஓகேங்களா? சும்மா வந்து அந்த ஊர் வந்து எப்படிப்பட்டது, எவ்வளோ வீரமாக இருந்தாங்க அந்த மக்கள் கூட, ஒரு முயல் கூட நாயை வந்து விரட்டும், அந்த மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அதை ரீட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ உங்களுக்கு ஆன்சர் வந்து இங்கே கொடுத்துட்றேன். நீங்கள் இருந்தாலும் அந்த பாடலோட பொருளை நீங்கள் ரீட் பண்ணிட்டு வந்து ஒரு தடவை ஆன்சர்ஸை இங்கே செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஊர்வலத்தின் முன்னால் டேஸ் அசைந்து வந்தது. எப்போவுமே ஒரு ஊர்வலம் போகுதுன்னா அதுக்கு முன்னாடி யார் போவா? யானை போகுமா? யானைக்கு நம்ம இன்னொரு பேர் என்ன படித்தோம்? வாரணம் அப்படின்னு படித்தோமா, அவ்வளோதான், வாரணம். ஸோ மாற்றி வானரம்னு போட்டக்கூடாதுங்க, வாரணம். ஓகேங்களா? அடுத்தது, பாஞ்சாலங்குறிச்சியில் டேஸ் நாயை விரட்டும். நான் சொன்னேன்னா பாஞ்சாலங்குறிச்சியில் முயல் என்ன பண்ணோம்? நாயை விரட்டும். அந்தளவுக்கு வீரமிக்க ஊர் அப்படின்றாங்க. மெத்தை வீடு என்று குறிப்பிடப்படுவது. ஸோ நிறைய ஏரியாவில் பார்த்தீங்கன்னா மொட்டை மாடி அதெல்லாத்தையும் என்ன சொல்லுவாங்க? மெத்தைக்கு போயிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அப்போ என்னது? மாடி வீடு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? மெத்தை அப்படின்னா மாடி வீடுன்னு அர்த்தம். அடுத்து, பூட்டும் கதவுகள் அப்படின்னா பூட்டிய கதவுகள்னு அர்த்தம். என்னதுங்க? பூட்டிய கதவுகள். அடுத்தது, தோரண மேடை அப்படின்னா தோரணம் கூட்டல் மேடை, தோரணம் கூட்டல் மேடை. அடுத்தது, வாசல் அலங்காரம்னா வாசல் அலங்காரம், வாசல் கூட்டல் அலங்காரம்ங்கிறது வாசல் அலங்காரம். ஸோ வாசல் அலங்காரம் எங்கே இருக்குது? ஆப்ஷன் சியில் இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது, பொறுத்துக்க கொடுத்துருக்காங்களா? பொக்கிஷம் அப்படின்னா என்னென்னு படித்தோம்? செல்வம்னு படித்தோம். சாஸ்தி அப்படின்னா மிகுதின்னு படித்தோம். விஸ்தாரம்ங்கிறது பெரும் பரப்பு அப்படின்னு படித்தோம். சிங்காரம்னா அழகுன்னு படித்தோம் இல்லைங்களா? அவ்வளோதான், முடிஞ்சே போச்சு. ஒரு தடவை பார்த்ததுக்கே நமக்கு என்ன ஆயிடுச்சு? ஆன்சர் எல்லாம் கிடச்சிருச்சு. ஓகே, இதில் நம்ம ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும்தான் ரீகால் பண்ணணும். என்னதுங்க? நான் வானமாமலைங்கிறவங்க தான் வீரபாண்டிய கட்டபொம்மு கதைப்பாடலை வந்து எழுதியிருக்காருங்கிறத ரீகால் பண்ணணும். அப்புறம் சொல்லும் பொருளும் பார்க்கணும். ஓகே, இப்போ வந்து என்னென்னா, இந்த தேசியம் காத்த செம்மல் பசுமன் முத்துராமலிங்க தேவன் இருக்கா, இந்த பாடம் நமக்கு தமிழ் பொறுத்தளவில் தேவையில்லை. ஆனால் நமக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு பாடம். ஓகேங்களா? எங்கள் தமிழ் பொறுத்தளவில் தேவையில்லைங்கிறீங்க, அப்புறம் எப்படிங்க ரொம்ப முக்கியமான பாடம்னா, ஜென்ரல் ஸ்டடீஸ் இருக்குது இல்லைங்களா? ஜென்ரல் ஸ்டடீஸில் ஐஎன்எம்னு சொல்லிட்டு யூனிட் 7 இருக்கும். அங்கே ரொம்ப 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 முக்கியமான பாடம். அதுவும் இல்லாமல் யூனிட் 8லையும் நமக்கு இந்த பாடம் தேவை. ஓகேங்களா? ஸோ இதில் இருக்கக்கூடிய ஒரு டேட்டா கூட விடாமல் நீங்கள் படித்து வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த பாடமாக இருக்கட்டும், இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஒரு பாடமாக இருக்கட்டும், இது ரெண்டுமே வந்து நமக்கு ஜென்ரல் ஸ்டடீஸில் அவ்வளோ முக்கியமான ஒரு பாடம். ஓகேங்களா? ஸோ இந்த பாடம் பொறுத்தளவில் டேட்டா வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். எனக்கு புக்கில் படிக்க சிரமமாக இருக்குங்க அப்படிங்கிறவங்க நம்ம கொடுத்துருக்க நோட்ஸ் இருக்கு இல்லைங்களா, ரிவிஷன் நோட்ஸு, அதில் நீங்கள் படிச்சிங்கனாலே போதுமானது. ஓகேவா? சரி, இப்போ வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்றத லைட்டாக உங்களுக்கு ஒரு ஓவர்வியூ மாதிரி நான் கொடுத்துட்றேன். பட் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த லெசனை டாப்லேருந்து பாட்டம் வரைக்கும் கடைசி வரைக்கும் தெளிவாக வந்து என்ன கொடுத்துருக்காங்கங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்க, இவர் பேர் என்ன? பசும்பொன் முத்துராமலிங்க தேவர்.
ஓகே, இவரை வந்து தந்தை பெரியார் என்னன்னு வந்து பாராட்டியிருக்காரு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சுத்த தியாகி அப்படின்னு பாராட்டியிருக்காரு. இதே போல் தந்தை பெரியார் காமராசருக்கு என்ன பேர் கொடுத்தாரு? கல்வி கண் திறந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் கொடுத்தாரா? அதே போல் முத்துராமலிங்கருக்கு வந்து என்ன பேர் கொடுத்துருக்காரு? சுத்த தியாகி அப்படிங்கிற பேர் வந்து கொடுத்துருக்காரு. ஓகேங்களா? இவரோட இளமை காலம், இவர் வந்து எப்போ பிறக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா 30 அக்டோபர் 1908 வந்து பிறக்கிறாரு. ஓகேவா? ஸோ 30 அக்டோபர் 1908 பிறக்கிறாரு. எங்கே பிறக்கிறாருன்னா பசும்பொன் அப்படிங்கிற அவரோட ஊரில் பிறக்கிறாரு. அது எந்த மாவட்டத்தில் இருக்குன்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்குது. இவரோட அப்பா பேர் உக்கிரபாண்டியத்தேவர், அம்மா பேர் இந்திராணி அம்மையார். ஓகேங்களா? சின்ன வயசுலேயே அவங்க அம்மா வந்து இறந்துட்டனால ஒரு முஸ்லீம் பெண் தான் வந்து இவங்களுக்கு செவிலி தாயார்னு வளர்த்துருக்காங்க. ஓகேங்களா? இவருக்கு சின்ன வயசாக இருக்கும்போது பிளேக் அப்படிங்கிற நோய் வந்து அட்டாக் ஆனனால இவர்னால் ஸ்கூலுக்கு வந்து போய் கண்டினியூ பண்ணி படிக்க முடியலை. ஓகேங்களா? இந்த ஒரு பேஜில் நம்ம என்னென்ன படித்தோம்? பசும்பொன் ஊ முத்துராமலிங்க தேவர். இந்த பசும்பொன்கிறது அவரோட ஊர். அது எந்த மாவட்டம்னு பார்த்திங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டம். இவருக்கு சுத்த தியாகின் பேர் வச்சவர் தந்தை பெரியார். அடுத்து இவரோட அப்பா பேர் உக்கிரபாண்டியத்தேவர், அம்மா பேர் இந்திராணி அம்மையார். சின்ன வயசில் இறந்துட்டனால முஸ்லீம் தாய் தான் வந்து வளர்த்துருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இவர் பிறந்தது 30 அக்டோபர் 1908 வந்து பிறந்திருக்காரு. இவருக்கு சின்ன வயசுலேயே பிளேக் நோய் அட்டாக் ஆனனால இவரால் ஸ்கூலுக்கு போய் படிக்க முடியல. ஆனால் இவர் வந்து எல்லாத்துலேயுமே ரொம்ப சிறந்து விளங்கியிருக்காரு. தமிழ், ஆங்கிலம் எல்லாத்துலேயும் வந்து சிறந்து விளங்கியிருக்காரு. சிலம்பம், குதிரை ஏற்றம், துப்பாக்கி சூடு, சோதிடம், மருதம் இது எல்லாமே அவருக்கு அத்துப்படி. ஓகேங்களா? சரி, விடுதலை போராட்டத்தில் பங்கு. ஸோ வாய்ப்பூட்டு சட்டம்னு ஒன்று இருக்குங்க. நிறைய உரையாற்றவங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வாய்ப்பூட்டு சட்டம்னு வந்து போட்டு ஒன்று பேசவே கூடாது அப்படின்னு வந்து பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஏற்கனவே யாருக்கு நடந்திருக்கு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பாலகங்காதர திலகர் அப்படிங்கிற வட மாநில சைடு இருந்த ஒருத்தவருக்கு வந்து போட்டிருக்காங்க. பாலகங்காதர திலகருங்கிறவரும் ஜென்ரல் ஸ்டடீஸில் ரொம்ப முக்கியமாக வந்து நம்ம படிப்போம். அப்போ முன்னாடி பாலகங்காதர திலகருக்கு நடந்த மாதிரியே இங்கே நம்ம தென்னாட்டில் வந்து யாருக்கு வந்து இந்த சட்டத்துக்கு ஆளானாங்க அப்படின்னா நம்மளோட பசும்பொன் முத்துராமலிங்கர் வந்து ஆளானார். ஓகேங்களா? வாய்ப்பூட்டு சட்டத்துக்கு ஃபஸ்ட்டு ஆளானவர் பாலகங்காதர திலகர், அதாவது நம்ம தென்னாட்டு சிங்கத்துக்கு முன்னாடி. ஓகேங்களா? ஸோ அடுத்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா தென்னாட்டு சிங்கம்ங்கிறது இவர் தான் சொல்லுவாங்க. அது எப்படிங்கிறத நான் அடுத்த பேராகிராஃபில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். தந்தை பெரியார் வந்து முத்துராமலிங்கருக்கு சுத்த தியாகின்னு எப்படி பேர் வச்சாரோ அதே போல் திருவி கல்யாண சுந்தரனார் அப்படிங்கிறவர் தேசியம் காத்த செம்மல் அப்படின்ற பேரை கொடுத்துருக்காரு. நம்மளோட பாடத்தோட தலைப்பே இதானே இருந்துச்சு. ஸோ இந்த பேரை கொடுத்தவர் திருவிக்கா. அடுத்ததுங்க வங்கச்சிங்கம்ங்கிறது யாருங்க? நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ். நம்மளோட வங்கச்சிங்கமான நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் கூட ரொம்ப நெருங்கிய நட்புறவில் இருந்தது நம்மளோட முத்துராமலிங்கர். ஓகேங்களா? ஸோ அப்போ இவரை வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா இவரோட வீரமான பேச்சு ஆற்றல் எல்லாத்தையும் பார்த்து நம்மளோட முத்துராமலிங்கரை தென்னாட்டு சிங்கம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த பாயிண்ட் தான் நான் போன பேராகிராஃபில் சொல்லிட்டு இருந்தேன். ஓகே, புரிஞ்சிருக்கா? சரி, இப்போ அடுத்து என்னென்னா வங்கச்சிங்கம் என்று போற்றப்பட்ட நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸோட நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்தார். ஸோ இவர் முத்துராமலிங்கரோட அரசியல் குரு யாருன்னா நேதாஜி தான். ஸோ இவரே வந்து என்ன பண்ணுறாரு? தன்னோட அரசியல் குருன்னு சொல்லிட்டு நேதாஜியை ஏற்றுக்கிறாரு. இதெல்லாம் ரொம்ப முக்கியங்க. முத்துராமலிங்கரோட அரசியல் குரு யார் அப்படின்னா நேதாஜி. ஓகேவா? ஸோ அந்த டைமில் வந்து நேதாஜி வந்து இந்திய தேசிய இராணுவம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து தொடங்கியிருந்தார். அப்போது முத்துராமலிங்கர் அந்த இயக்கத்துக்காக நம்மளோட தமிழ் இளைஞர்கள் எல்லாரையும் வந்து பேசி அனுப்பிச்சி வச்சார். ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப முக்கியம். அடுத்து முத்துராமலிங்கர் வந்து நேதாஜி அப்படிங்கிற வார இதழ் வந்து நடத்திக்கிட்டு இருந்தார். ஓகேங்களா? ஸோ இதில் இருந்த எல்லா பாயிண்ட்டுமே நமக்கு முக்கியம். அடுத்தது பேச்சாற்றல். இவர் வந்து முதல் முறையாக எங்கே வந்து பேசுகிறாரு, அதாவது பேச்சு போட்டி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கலந்துக்குவாங்க இல்லைங்களா? ஸோ தன்னோட பேச்சாற்றலை எப்போ வெளிப்படுத்துகிறாரு அப்படின்னா முதன்முறையாக சாயல்குடி அப்படிங்கிற ஊரில் விவேகானந்தரின் பெருமை அப்படிங்கிற தலைப்பில் 3 மணி நேரம் பேசுகிறாரு. ஸோ அந்த இடத்துல யாரும் இருந்தாங்க அப்படின்னா பெருந்தலைவர் காமராசரும் வந்து அந்த இடத்துல இருந்து அவரோட பேச்சுக்களை வந்து கவனிச்சிருக்காரு. ஓகேங்களா? சரி, இப்போ இந்த தெரிந்து கொள்வோம் இருக்கு இல்லையா, ரொம்ப முக்கியமானது. இவர் பசும்பொன்னில் உள்ள முத்துராமலிங்க தேவர் நினைவிடத்தில் அவர் தோன்றி மறைந்த அக்டோபர் 30ஆம் நாள் என்ன சொல்லியிருக்காங்க? தோன்றி மறைந்த. அவர் பிறந்தது அக்டோபர் 30 தான், இறந்ததும் அக்டோபர் 30 தான். ஓகேங்களா? சரி, இது ரொம்ப முக்கியமான டேட்டு, நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. அவர் பிறந்ததும் அக்டோபர் 30, இறந்ததும் அக்டோபர் 30. ஓகேங்களா? அப்போது அவர் பிறந்த பசும்பொன்
பிறந்த ஊர் எது? பசும்பொன் அப்படிங்கிற ஊரில் வருஷம் வருஷம் நம்மளோட தமிழக அரசு என்ன பண்ணுது? விழா வந்து எடுத்து நடத்துகிறாங்க. ஓகேங்களா? சரி, இவருக்கு 1995 தபால் தலை வந்து வெளியிடப்பட்டது. யார்? இந்திய அரசு வெளியிட்டிருக்காங்க. சரி, இந்த பேஜ் வந்து ஒரு தடவை ரிவிஷன் பண்ணிடுவோமா? ஸோ என்னது, இவருக்கு தமிழ் ஆங்கிலம் எல்லாமே அத்துப்படி, சிலம்பம் குதிரையேற்றம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துலேயும் வந்து அவர் சிறந்து விளங்கினார். அடுத்தது வட மாநிலத்தில் இருந்த பாலகங்காதர திலகர், வட மாநிலங்கிறது இல்லை, வட இந்தியாவில் இருந்த பாலகங்காதர திலகருக்கு வாய்ப்பூட்டு சட்டம் பிறப்பித்தது போலவே நம்ம தென்னாட்டில் நமக்கு பசும்பொன் முத்துராமலிங்கருக்கு வந்து வாய்ப்பூட்டு சட்டம் போட்டிருக்காங்க. ஸோ இவரை தேசியம் காத்த செம்மல்னு சொன்னவங்க திருவிக்கா. வங்க சிங்கமான நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுக்கு நம்ம தென்னாட்டு சிங்கமான பசும்பொன் முத்துராமலிங்கர் வந்து ரொம்ப நெருங்கிய உறவில் வந்து இருந்தார். ஸோ இந்திய தேசிய இராணுவத்துக்கு நேதாஜிக்காக நிறைய இளைஞர்களை நம்ம தமிழ்நாட்டிலேருந்து அனுப்பிச்சி வச்சுருக்காரு. நேதாஜி அப்படிங்கிற வார இதழை வந்து நடத்தியிருக்காரு. இவர் சாயல்குடியில் முதலாக வந்து விவேகானந்தரின் பெருமை அப்படிங்கிற தலைப்பில் 3 மணி நேரம் உரையாற்றியிருக்காரு. அந்த கூட்டத்தில் காமராசரும் இருந்திருக்காரு. நம்மளோட தமிழக அரசு வருஷம் அக்டோபர் 30 இவருக்காக விழா வந்து எடுத்து நடத்துகிறாங்க. ஓகேங்களா? அதுவும் அவர் பிறந்த ஊரான பசும்பொன்கிற ஊர்லேயே அக்டோபர் 30 தான் பிறந்தார். அக்டோபர் 30 தான் அவர் இறந்தார். இவருக்காக நம்மளோட இந்திய அரசு 1995 தபால் தலை வெளியிட்டது. ஓகேங்களா? எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது நம்மளோட தென்னாட்டு சிங்கத்தோட பேச்சாற்றலை பற்றி நிறைய பேர் வந்து பாராட்டியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு வந்து யாருன்னா அறிஞர் அண்ணா. அவரை வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிங்கத்தோட பேச்சு போலவே, சிங்கத்தோட முழக்கம் போலவே இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டியிருக்காரு. ஓகேங்களா? அடுத்தது இன்னும் நிறைய பேர் வந்து பாராட்டியிருக்காங்க. வந்து மூதறிஞர் ராஜாஜி அவர் வந்து என்ன வந்து பாராட்டியிருக்காரு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, உள்ளத்தில் வந்து எதுவுமே இல்லாமல் உண்மையை பட்டன்னு மறைக்காமல் பேசக்கூடிய திறம் கொண்டவர் அப்படிங்கிறது அவரோட வழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாஜி வந்து என்ன பண்ணியிருக்காரு? பாராட்டியிருக்காரு. அடுத்தது விட்டல்பாய், வல்லபாய் பட்டேல் போன்ற மேதைகள் பேசிய பேச்சை போல் இருந்ததாக வட இந்திய இதழ்கள் எல்லாம் இவரை பற்றி பெருமையாக வந்து எழுதியிருக்காங்க. ஓகேங்களா? இவர் வந்து சிங்கத்தோட முழக்கம் போல் இருந்துச்சு அப்படின்னு பாராட்டினது யார்? அறிஞர் அண்ணா. அடுத்து ராஜாஜி வந்து என்னன்னு சொல்லியிருக்காரு? அவர் வந்து மனசில் எதையுமே வச்சுக்காமல் வெளிப்படையாக பேசிடுவாருன்னு சொல்லியிருக்காங்க. வட இந்திய இதழ்கள் எல்லாம் இவரை விட்டல்பாய், வல்லபாய் பட்டேல் போல் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டி எழுதியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது தேர்தல் வெற்றிகள். இது எல்லாமே வந்து நீங்கள் நம்மளோட ரிவிஷன் நோட்ஸில் இருக்க பாயிண்ட்டை வச்சு நீங்கள் தெளிவாக படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? இது எல்லாமே நான் அப்படியே கண்டினியூவாக சொல்லிக்கிட்டே வந்தால் நீங்கள் ரொம்ப வந்து அச்சோ என்னடா இது வளவலன்னு போகுதுன்ற மாதிரி இருக்கும். நம்மளோட ரிவிஷன் நோட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள் அண்ட் நீட்டாக வந்து பாயிண்ட்ஸ் புரிகிற மாதிரி வந்து நம்ம கொடுத்துருப்போம். இந்த பேராகிராஃபை அதை யூஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. அடுத்தது வந்து குற்றப்பரம்பரை சட்டம் அப்படிங்கிறது வந்து எப்போ வந்து நிறைவாகுது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 1948 வந்து நிறைவாகுது. இது வந்து ரொம்ப முக்கியம். இதுக்கான போராட்டம் எங்கே நடந்துச்சு அப்படின்னா கமுதி. குற்றப்பரம்பரை சட்டம்னா ஒன்றும் இல்லைங்க. இப்போ ஒருத்தவர் வந்து திருடி இருக்காரு அப்படின்னா அவர் வந்து குற்றவாளி. அவருக்கு பிறக்கிற குழந்தையுமே என்ன பண்ணுவாங்க? திருடன் அப்படிங்கிற மாதிரி வந்து முத்திரை குத்துவாங்க. இந்த மாதிரி குற்றப்பரம்பரை சட்டம்ங்கிறது வந்து முடிவுக்கு வரணுங்கிறதுக்காக கமுதியில் வந்து போராட்டம் பண்ணுறாங்க. அது 1948 வந்து நிறைவுக்கு வருது. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி நான் கொடுத்த பேராகிராஃப் என்னென்னா, அவர் எப்போ தேர்தலில் போட்டிட்டார், தேர்தலில் வந்து அவர் ரொம்ப பிரச்சாரம் பண்ணாமல் தேர்தலில் நிற்காமலே அவர் எப்போல்லாம் வந்து ஜெயிச்சார். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. அதற்கான இயர்ஸ் எல்லாமே இருக்கும். இதை மட்டும் என்ன பண்ணணும், நம்மளோட ரிவிஷன் நோட்ஸை வச்சு நீங்கள் படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து ஆலய நுழைவு போராட்டம் அப்படிங்கிறது வந்து 1939 ஜூலை திங்கள் 8ஆம் நாள், அதாவது 8 ஜூலை 1939 நடந்தது. இவர் வந்து மதுரை வைத்தியநாத ஐயர் வந்து என்ன நடத்தினாங்க? ஆலய நுழைவு போராட்டத்தை வந்து நமக்கு நடத்தினார். அதை முடிச்சு வச்சவர் யார் அப்படின்னா நம்மளோட முத்துராமலிங்கர் வந்து இதை முடிச்சு வச்சார். திருச்சுழியிலேருந்து 2 அர்ச்சகர்களை வந்து கூட்டி வந்து என்ன பண்ணுறாரு? இதை முடிச்சு வைக்கிறாரு. அடுத்தது இங்கே இருக்கிறது பார்த்தீங்களா, முத்துராமலிங்க தேவரோட சிறப்பு பெயர்கள் வந்து ரொம்ப முக்கியம். தேசிய காத்த செம்மல், வித்யாபாஸ்கர், பிரசவனகேசரி, சன்மார்க்க சண்டமாரதம், இந்து புத்த சமய மேதை. இது எல்லாமே ரொம்ப முக்கியமானது. தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து அவரோட நிலங்கள் வந்து என்ன பண்ணார், யார் யாருக்கு கொடுத்தாரு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்மளோட ரிவிஷன் நோட்ஸை வச்சு படிச்சுக்கோங்க. ரொம்ப வந்து இது பண்ண வேணாம். ஓகேங்களா? சரி, அடுத்தது இது வந்து நமக்கு ரொம்ப முக்கியங்க. பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் இம்மண்ணுலகில் வாழ்ந்த நாட்கள் 20,075. அதில் 4000 நாள் வந்து எங்கே கழிச்சிருக்காரு? சிறையிலே வந்து கழிச்சிருக்காரு. 5 தன் வாழ்நாளோட 5 ஒரு பங்கை சிறையில் வந்து கழிச்சிருக்காரு. ஓகே, அடுத்து இவர் வந்து 1936 1955 இந்த 2 முறையுமே வந்து பர்மாவுக்கு வந்து போயிருக்காரு. ஓகேங்களா? எப்போ போனார்? 1936 1955 பர்மாவுக்கு வந்து போயிருக்காரு. ஓகேங்களா?
ஸோ லாஸ்ட்டாக என்னென்னா இவர் பிறந்த நாளான அதே நாள் வந்து அக்டோபர் 30 வந்து இறந்துட்டார். 1963. 1908 பிறந்தார், 1963 இருந்தார். அதே அக்டோபர் 30. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் அந்த லெசன். ஸோ நான் எதை நம்மளோட ரிவிஷன் நோட்ஸில் படிக்க சொல்லியிருக்கேன், அவரோட அரசியல் வாழ்க்கை அந்த விஷயத்தையும், அந்த மாநாடு, ஸோ இந்த மாதிரி என்னென்ன நிலங்கள் வந்து யார் யாருக்கு கொடுத்தாரு அந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்மளோட நோட்ஸில் வந்து படிச்சுக்கோங்க அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். அவ்வளோதான். ஸோ இப்போ ஸ்ட்ரெயிட்டாக என்ன பண்ணலாம், 1 மார்க்குக்கு வந்துடுவோம். ஸோ முத்துராமலிங்க தேவர் முதலில் உரையாற்றிய இடம் என்னது? சாயல்குடி. எதை பற்றி பேசினார்? விவேகானந்தரோட பெருமையை பற்றி 3 மணி நேரம் பேசினார். அந்த கூட்டத்தில் யாரும் இருந்தாங்க? பெருந்தலைவர் காமராசரும் இருந்தார். ஓகேங்களா? அடுத்து முத்துராமலிங்க தேவர் நடத்திய இதழோட பெயர் நேதாஜி. சாரி நேருஜின்னு மார்க் பண்ணிட்டேன், சாரிங்க, நேதாஜி. ஓகேங்களா? ஸோ நேதாஜிக்கு ரொம்ப நெருங்கிய உறவில் வந்து இவர் இருந்தார். அவர் இந்திய தேசிய இயக்கம்ங்கிற இயக்கத்தை வந்து தொடங்கினால முத்துராமலிங்கர் என்ன பண்ணுறாரு, நம்மளோட தமிழக இளைஞர்கள்லாம் நிறையா பேர் அந்த இயக்கத்துக்கு வந்து அனுப்புகிறாரு. ஸோ வந்து நேதாஜிங்கிற இதழையும் வந்து முத்துராமலிங்கர் நடத்தியிருக்காரு. நேதாஜி வந்து என்னதுங்க, வங்க சிங்கம், இவர் வந்து தென்னாட்டு சிங்கம். ஓகேவா? ஸோ அதில் இன்னும் ஒரு விஷயம் வந்து நான் சொல்லாமல் விட்டுட்டேன். அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு டேட்டும் தேதியும் வந்து கொடுத்துருப்பாங்க, தேதியும் வருஷமும் கொடுத்து நேதாஜி வந்து மதுரைக்கு வந்த மாதிரி அந்த பேராகிராஃபில் கொடுத்துருப்பாங்க. அந்த பாயிண்ட்டை மட்டும் நான் சொல்லாமல் விட்டுட்டேன். இருங்க நான் காமிச்சிட்றேன். அதுவும் வந்து நமக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ் பொறுத்தளவில் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ எனக்கான கிளாஸ் ரொம்ப நேரம் போகிற மாதிரி இருக்கோ? இங்கே இருக்குது. 1939ஆம் ஆண்டு செப்டம்பர் அப்போ என்ன பண்ணுறாங்க, செப்டம்பர் 6ஆம் தேதி நேதாஜி எங்கே வராரு, மதுரைக்கு வந்திருக்காரு. ஓகேங்களா? இந்த டேட் வந்து ரொம்ப முக்கியம். அண்ட் வந்து இவர் யாரு கூட ரொம்ப க்ளோஸாக இருந்தார், இவர் எந்த இதெல்லாம் நடத்தினார். அண்ட் முக்கியமான இன்னொரு விஷயம் என்னது, நேதாஜி தான் யாரோட அரசியல் குரு, முத்துராமலிங்கரோட அரசியல் குரு. ஓகேங்களா? அடுத்து தேசியம் காத்த செம்மல் என்ன பசும்பொன். முத்துராமலிங்க தேவரை பாராட்டியவர் வந்து யார், தேசியம் காத்த செம்மல்னு சொன்னது திருவிகா, சுத்த தியாகின்னு சொன்னது பெரியார். ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் திருவிகா. அப்படி அடுத்த லெசன் வந்தோன்னா கப்பலோட்டிய தமிழர். ஸோ இதை பற்றி ஆல்ரெடி நம்மளோட தமிழ் புக்கில் வந்து ஒரு பாக்ஸில் வந்து நான் சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லைங்களா. இவர் வந்து எப்போ வந்து இவரோட கப்பலை வந்து பதிவு செஞ்சார் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே நம்ம படித்தோம் இல்லையா. ஸோ அதை வந்து ரீகால் பண்ணிக்கோங்க. இதில் நமக்கு எது முக்கியம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, வந்தே மாதரம் அப்படிங்கிற முழக்கம் வந்து வட இந்தியாவில் அதாவது வங்க நாட்டில் வந்து பிறந்துச்சு. வங்காளம் இருக்கு இல்லைங்களா, அங்கே சுதந்திரம் எனது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வடநாட்டில் வந்து என்ன பண்ணுறாங்க, மார்தட்டி நின்ற மராட்டிய வீரர் வந்து ஒருத்தவர் இருக்கார். அவர் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாலகங்காதர திலகர். வாய்ப்பூட்டு சட்டத்தை வாங்கினார் இல்லைங்களா, அவர் தான். ஓகேவா? அடுத்தது வந்து வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, எல்லாருமே ஒரு முழக்கத்தை வந்து எழுப்புறாங்க. தென்னாட்டில் வந்து இந்த மாதிரி சொன்னவர் வந்து யாருன்னா பாரதியார். அங்கே வங்கத்தில் சொன்னவர் பாலகங்காதர திலகர், இங்கே சொன்னவர் பாரதியார். ஸோ இங்கே நமக்கு ரொம்ப இன்னும் முக்கியமான விஷயம் என்னென்னா, சிதம்பரனாரின் பிரசங்கத்தையும் பாரதியாரின் பாட்டையும் கேட்டால் செத்த பிணம் உயிர் பெற்று எழும், புரட்சி ஓங்கும், அடிமைப்பட்ட நாடு 5 நிமிடங்களில் விடுதலை பெறும் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா, சிதம்பரனாருக்கு இரட்டை வாழ்நாள் சிறை தண்டனை கொடுத்த நீதிபதியான பின் ஹேவின். எக்ஸ்கியூஸ் மீ, உங்ககிட்ட பின் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சிதம்பரத்தில் போய் கேட்குறாரு. என்ன சொல்கிறாரு, எக்ஸ்கியூஸ் மீ உங்ககிட்ட பின் இருக்கான்னு சொல்லிட்டு பக்கத்தில் இங்கேயே கேட்காம சிதம்பரத்துக்கு போய் கேட்குறாரு. ஓகேங்களா? இதுதான் இதுக்கான ஷார்ட்கட். அப்போ இந்த பின் ஹேவின் அப்படிங்கிற நீதிபதி யாருக்கு வந்து இரட்டை வாழ்நாள் தண்டனை வந்து யாருக்கு கொடுத்துருக்காரு, சிதம்பரத்துக்கு. சரிங்க, சிதம்பரனாரையும் பாரதியாரையும் ஏன் இந்த இடத்துல சேர்த்து வச்சு சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஆல்ரெடி 6th அந்த படித்த பாக்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதிலே சொல்லியிருப்பாங்களே, சிதம்பரனாருக்கு யார் ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்டு, பாரதியார். இவர் சென்னைக்கு போகிறப்பெல்லாம் யாரை மீட் பண்ணுவார், பாரதியாரை மீட் பண்ணுவார். பாரதியாரோட பாடல்கள்லாம் நிறைய கேட்பார் இல்லைங்களா. ஸோ அதுதான் இங்கே விஷயமே. ஓகேவா? சரி, அடுத்து நமக்கு எது முக்கியம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இவர் ஒரு விஷயம் சொல்லியிருப்பார், தொல்காப்பியத்தை படித்து என் தொல்லையெல்லாம் மறந்தேன், இந்நிலையை கற்று என் இன்னல்களை எல்லாம் பெற்றேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். இதெல்லாம் ஜஸ்ட் நல்லா வந்து நிறைய தடவை நல்லா ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. மொட்டை மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நல்லா ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இதில் என்ன ஒரு விஷயம்னா, ஆங்கில மொழியில் ஆளன் என்பவர் இயற்றிய அறிவு நூல்களில் ஒன்றை மனம் போல் வாழ்வு என்று தமிழில் மொழிபெயர்த்திருக்காரு.
அதாவது இங்கிலீஷில் ஆலன் அப்படிங்கிறவர் வந்து என்ன நூல் எழுதியிருக்காருன்னா ஒரு நூல் வந்து எழுதியிருக்காருங்க. அந்த நூலை மனம் போல் வாழ்வு அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் என்ன பண்ணியிருக்காரு, மொழிபெயர்த்திருக்காரு, அதுவும் சிறையில் இருக்கும்போது. ஓகேங்களா. அடுத்தது மெய்யறிவு மெய்யறம் அப்படின்னு சின்ன சின்ன நூல்கள் வந்து இயற்றியிருக்காரு. அப்போது சிதம்பரனார் இயற்றிய நூல்கள் என்னென்னா மெய்யறிவு மெய்யறம். ஓகேவா. அடுத்து மனம் போல் வாழ்வுன்னு ஆலன் வந்து ஆங்கிலத்தில் ஒரு புக்கை எழுதினதை அதை தமிழில் மனம் போல் வாழ்வுன்னு பேரை கொடுத்து இவரை மொழிபெயர்த்திருக்காரு. ஸோ இந்த 3 விஷயம் வந்து படிச்சுக்கோங்க. அடுத்தது பாய காண்பது சுதந்திர வெள்ளம், பணியை காண்பது வெள்ளையர் உள்ளம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாடுற நாள் என்ன ஆளும் அப்படின்ட்டு இவர் கூறியிருக்காரு. அடுத்து இது நமக்கு இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. ராபி சேது அப்படிங்கிறவர் வந்து என்னென்னா சொல்லின் செல்வர்னு வந்து அவரை போட்டுருவாங்க. ஓகேங்களா. ஸோ இவர் வந்து தமிழ் இன்பம் அப்படிங்கிற ஒரு நூல் எழுதினார். இதுதான் சாகித்ய அகாதமி விருது பெற்ற முதல் நூல். அப்போ இந்த தமிழ் இன்பம்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு நூல். ஓகேங்களா. ஸோ ராபி சேதுங்கிறவர் தான் தமிழ் இன்பங்கிறத எழுதினார். இந்த நூலுக்கு தான் முதல் தடவை சாகித்ய அகாதமி விருதே வழங்கியிருக்காங்க. இவரை சொல்லின் செல்வர் அப்படின்னு வந்து பாராட்டுவாங்க. ஓகேங்களா. ஸோ இவர் எழுதின நூல்கள் என்னென்னா ஆற்றங்கரையினிலே, கடற்கரையினிலே, தமிழ் விருந்து, தமிழகமும் ஊரும் பேரும், மேடை பேச்சு போன்ற நூல்கள் வந்து நிறைய எழுதியிருக்காரு. இப்போ நம்ம படித்த பாடம் வந்து எந்த புக்கில் இடம்பெற்றிருக்குன்னா கடற்கரையினிலே அப்படின்ற ஒரு புக்கில் வந்து இடம்பெற்றிருக்கு. இந்த பாடத்தில் கண்டென்ட் கம்மி தாங்க. இருந்தாலும் இந்த பாடம் வந்து இந்த பாரதியார், சிதம்பரனார் அவங்க வந்து பாய காண்பது அந்த விஷயங்கள்லாம் நம்ம படிச்சோம். இது எல்லாமே நமக்கு ஜென்ரல் ஸ்டடீஸில் முக்கியம் தான். ஓகேவா. இதை ஒரு தடவை நல்லா ரீகால் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து வந்து அப்படியே வந்தீங்கன்னா இலக்கணம், வழக்கு. ரொம்பவே ஈஸியான இலக்கண பகுதிங்க. வழக்குங்கிறது வந்து 2 வகைப்படும். என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு. ஓகேங்களா. இது ஒன்றுலேயும் 3 வகைகள் இருக்குது. என்னங்கிறத பார்த்துருவோம். வழக்கு 2 வகைப்படும். அது என்னென்னா இயல்பு வழக்கு, தகுதி வழக்கு. அதில் ஃபஸ்ட்டு இயல்பு வழக்கு என்னன்னு பார்த்துருவோம். அந்த இயல்பு வழக்கு 3 வகை இருக்குது. என்னென்னா இலக்கணமுடையது, இலக்கண போலி, மருவு. ஸோ இலக்கணமுடையதா அப்படின்னா என்னென்னா இலக்கண முறைப்படி அப்படியே வர்றது இலக்கணமுடையது. இலக்கண போலினா இலக்கணம் மாதிரி இருக்கும், ஆனால் அதை வந்து நம்ம ஏற்றுக்குவோம். இலக்கணம் இருக்காது, பட் அதை நம்ம ஏற்றுக்குவோம். மருவு அப்படின்னா அப்படியே மருவி வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது. ஸோ எக்ஸ்ப்ளனேஷன் வந்து உங்களுக்கு டீட்டெயில்டாக உள்ளுக்குள்ள ஒன்றா கொடுக்குறேன். இலக்கணம் உடையது அப்படின்னா நிலம், மரம், வான், எழுது ஆகிய சொற்களை நோக்குங்கள். இவை தமக்குரிய பொருளை எவ்வகை மாறுபாடும் இல்லாமல் இயல்பாக தருகின்றன. இவ்வாறு இலக்கண நெறி மாறாமல் முறையாக அமைந்த சொல் இலக்கணமுடையது. ஸோ நிலம் அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் நம்ம என்னென்னு தான் சொல்கிறோம், நிலம் அப்படின்னு தான் சொல்கிறோம். ஸோ அந்த இலக்கணத்தை எந்த வகையில் நம்ம பிழையாக மாற்றலை, எப்படியுமே மாற்றாமல் நம்ம அப்படியே தான் வழங்கிக்கிட்டு இருக்கோம். அப்போ அது இலக்கணமுடையதாக அப்படியே வருதா, அதனால இது என்னது இலக்கணமுடையது. இதே இலக்கண போலி அப்படின்னா இல்லத்தின் முன்பகுதியை இல்முன் என குறிக்க வேண்டும். ஆனால் அதனை நம் முன்னோர் முன்றில் என மாற்றி வழங்கினர். ஸோ இல்முன் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும், ஆனால் என்னன்னு சொல்லிட்டு இருந்திருக்காங்க, முன்றில் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. பார்க்குறதுக்கு இலக்கணம் மாதிரியே இருந்தாலும் அது என்னது இலக்கணம் இல்லாமல் இருக்குது. ஸோ அது வந்து என்னது இலக்கண போலி. ஸோ இது வந்து அப்படியே கரெக்டாக அதே தான் வழங்கணும்னா அப்படியே வழங்கினால அது இலக்கணம் முடியாதுங்க. சில மாற்றங்களை குறித்து வேறு மாதிரி வழங்கிட்டு இருந்தால் அது இலக்கண போலி. அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. ஸோ இது வந்து இலக்கண போலிக்கு வேறு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா முன்பின்னாக தொக்க போலி. முன்பின்னாக தொக்க போலி. ஓகேங்களா. சரி, இப்போ இங்கே என்னமோ கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, வாயில், வாசல். இல்லத்துக்குள் நுழையும் வழி இல்வாய் என குறிக்கப்பட வேண்டும். ஆனால் அதனை வாயில் என வழங்குகிறோம். இது இலக்கண போலியாகும். ஓகேங்களா. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ இல்வாய் அப்படின்னு வழங்க வேண்டியதை நம்ம வாயில் அப்படின்னு மாற்றி வழங்கிக்கிட்டு இருக்கோம். ஸோ இதுதான் இலக்கண போலி. வாயில் என்னும் சொல்லை பேச்சு வழக்கில் வாசல்னு வழங்கிக்கிட்டு இருக்கோமா, அது என்னது மருவு. இப்போ தஞ்சாவூரை நம்ம என்னன்னு சொல்கிறோம், தஞ்சைன்னு சொல்கிறோம். கோயம்புத்தூரை கோவைன்னு சொல்கிறோம். இந்த மாதிரி மாற்றம் அடைஞ்சு ஒரு சொல்ல சுருக்கி நம்ம சொல்கிறது என்னது மருவு அப்படின்னு வந்து வரும். ஸோ அதை முன்கூட்டியே நமக்கு எடுத்துக்காட்டாக கொடுத்துட்டாங்க. இப்போ பாருங்கள், நம்ம எல்லா சொற்களையும் எல்லா இடங்களிலும் முழுமையான வடிவத்தில் பயன்படுத்துவது இல்லை. இப்போ பிரதர் அப்படிங்கிறத ப்ரூ அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதுதான் என்னது மருவு. ஓகேங்களா. இப்போ இது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், தஞ்சாவூரை தஞ்சைன்றோம், திருநெல்வேலியை நெல்லைங்கிறோம், கோயம்புத்தூரை கோவைங்கிறோம். இந்த மாதிரி இலக்கண நெறியிலிருந்து பிறழ்ந்து சிதைந்து வரக்கூடியது மருவுன்னு வந்து நம்ம சொல்லுவோம். ஸோ கோவை, குடந்தை, எந்தை, போது, சோநாடு இது எல்லாமே நமக்கான ப்ரீவியஸ் இயர் கொஷின். ஓகேங்களா. ஸோ அதுக்கான பிளேலிஸ்ட்டை இனியிலேருந்து டெய்லி ஒன்றா உங்களுக்கு நான் வந்து அனுப்புகிறேன். ஸோ ரெகுலராக ஒரு வீடியோவாக பார்த்து படிச்சுக்கிட்டே வாங்க. ஓகேங்களா. சரி, இப்போ என்னென்ன படித்தோம்,
வழக்கு அப்படின்னா இயல்பு வழக்கு, தகுதி வழக்குன்னு ரெண்டு இருக்குது. அதில் இயல்பு வழக்கில் பார்த்திங்கன்னா 3 வகை இருக்குது. இலக்கணமுடையது, இலக்கணப்போலி, மருவு. இலக்கணமுடையதுன்னா இலக்கணம் அப்படியே இருக்கணும், இதுனா இதுதான் அப்படின்னு இருக்கணும். இலக்கணப்போலினா மாற்றி மாற்றி போட்டு அவங்களே வழங்கிக்கிறாங்க, அது இலக்கணப்போலி. மருவு அப்படின்னா இலக்கணத்திலேருந்து சிதைந்து வர்றது, ரொம்ப சுருக்கி சொல்கிறோம் இல்லைங்களா, அதுதான். இது மாற்றி மாற்றி போடுறதுங்க, சேஞ்ச் பண்ணி சொல்கிறது. இது வந்து என்ன பண்ணுறது, அப்படியே சிதைந்து வந்து நமக்கு வரக்கூடியது. ஓகேங்களா, இப்போ உங்களுக்கு டீட்டெயில்டாக புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அடுத்தது தகுதி வழக்கு. தகுதி வழக்குனா இடக்கரடக்கல், மங்களம், குழுவுக்குறின்னு சொல்லிட்டு 3 வகை இருக்குது. இடக்கரடக்கல் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிறரிடம் வெளிப்படையாக சொல்லத்தகாத சொற்களை தகுதியுடைய வேறு சொற்களால் கூறுவது. அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் இது பாத்ரூம் பேஸ் பண்ணி தான் வரும். ஓகேங்களா, பாத்ரூம் அப்படிங்கிற ஒரு விஷயமே ரொம்ப ஐய அப்படிங்கிற மாதிரி நினைக்கக்கூடிய ஒரு விஷயமா மாற்றி வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி விஷயத்த கொஞ்சம் டீசெண்டாக மாற்றி சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுக்கு பேர் தான் இடக்கரடக்கல். ஸோ குழந்தை வெளியே போய்விட்டது, ஒன்றுக்கு போய் வந்தேன். ஸோ இந்த மாதிரி சொல்கிறதா என்னது, இடக்கரடக்கல். ஸோ அதான் சொன்னேன் இல்லைங்களா, பேசிக்காக பாத்ரூம் அப்படிங்கிற விஷயத்தை பேஸ் பண்ணி வர்றது தான் இடக்கரடக்கல். அடுத்து மங்களம். அமங்கலமான சொற்களை மங்களமாக சொல்லணும். ஓகேங்களா, ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, ஓலை அப்படிங்கிறது திருமுகம், கருப்பாடுன்னு சொல்லாமல் வெள்ளாடுன்னு சொல்கிறது, விளக்க அணை அப்படின்னு சொல்லாமல் விளக்கை குளிரவை அப்படின்னு சொல்கிறது, சுடுகாடுன்னு சொல்லாமல் நன்காடுன்னு சொல்கிறது. ஸோ அமங்கலமான சொற்களை மங்களமாக வந்து சொல்லக்கூடியது. ஓகேங்களா, சரி. அடுத்தது குழுவுக்குறினா இப்போ ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்க பேசிக்கிற சில கோட் வேர்ட்ஸ் வந்து நிறையா இருக்கும். அந்த கோட் வேர்டு வந்து அந்த குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸை தாண்டி வேறு யாருக்கும் கண்டிப்பாக தெரியாது. ஏன்னா வேறு யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு அவங்க என்ன பண்ணுவாங்க, கோட் வேர்டே வச்சுருப்பாங்க. ஸோ அந்த குழுவுக்குறிங்கிறது அதே தான். இங்கிலீஷில் கோட் வேர்டு, தமிழில் குழுவுக்குறி. அந்த குழுவை தாண்டி வேறு யாருக்கும் அது புரியாது. ஸோ பொன்னை பரி எனல், பொற்கொள்ளர் பயன்படுத்துவது. ஆடையை காரை எனல், யானை பாகர் பயன்படுத்துவது. ஓகேங்களா, இந்த எடுத்துக்காட்டை நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து எந்த விஷயத்தை வந்து பேஸ் பண்ணதுன்றது வந்து நமக்கு ப்ரீவியஸ் கொஸ்டினில் வரும். அதாவது இடக்கரடக்கலா, மங்களமா, குழுவுக்குரியா அப்படிங்கிறது நமக்கு இதை கேட்பாங்க. ஸோ இது ரெண்டுமே வந்து ப்ரீவியஸ் கொஸ்டினில் கொடுத்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இது எல்லாமே டக்குன்னு வந்து ரீகால் பண்ணுற மாதிரி இந்த தெரிந்து கொள்வோம்ல வந்து இருக்கும். ஸோ இடக்கரடக்கல், மங்களம், குழுவுக்குறிங்கிறது மூணுமே வந்து ஒரு சொல்லுக்கு மாறாக வேறு ஒரு சொல்ல டீசெண்டாக பேசுகிறது. ஓகேங்களா, நாகரிகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடுவது வந்து இடக்கரடக்கல். மங்களமற்ற சொற்களை மங்களமாக சொல்கிறது மங்களம். பிறர் அறியாமல் ஒரு குழுவுக்கு மட்டும் புரியும் வகையில் குறிப்பிடுதல் குழுவுக்குறி. அவ்வளோதான். ஓகேங்களா, இங்கே டீட்டெயில்டாக வராமல் சிம்பிளாக ஒரு ஷார்ட் நோட்ஸ்மே உங்களுக்கு முடிஞ்சிடும். சரி, வழக்கு முடிஞ்சிருச்சு. தகுதி வழக்கு பார்த்துட்டோம், இயல்பு வழக்கு பார்த்துட்டோம். அடுத்து இங்கே போலி அப்படிங்கிற ஒரு விஷயம். போலி அப்படின்னா இது போல அப்படின்னு இருக்கும் இல்லைங்களா, ஸோ அதுதான். ஸோ இதில் மொத்தம் 3 வகை இருக்குது. முதற்போலி, இடைப்போலி, கடைப்போலி. ஸோ இது என்னென்னா லைட்டாக ஒரு எழுத்து வந்து மாற்றம் அடைந்து வந்திருக்கும், அவ்வளோதான். முதற்போலினா ஃபஸ்ட்டு இருக்க எழுத்து மாற்றம் அடைஞ்சிருக்கும், இடைப்போலினா இடையில் இருக்க எழுத்து, கடைப்போலினா கடைசியில் இருக்க எழுத்து, அவ்வளோதான். இப்போது இந்த எடுத்துக்காட்டிலே பாருங்கள், பசல் அப்படிங்கிறது பைசல் அப்படின்னு சொல்லிட்டு முதல் எழுத்து மாற்றம் அடைஞ்சிருக்கு. மஞ்சுங்கிறது மைஞ்சுன்னு முதல் எழுத்து மாற்றம் அடைஞ்சிருக்கு. ஆனால் இதோட பொருளில் எந்த ஒரு வேறுபாடும் இருக்காது. ஓகேங்களா, இதுதான் முதற்போலி. இடைப்போலினா அமைஞ்சுன்னு இருக்கா, அதில் அமைஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு நடுவில் இருக்க எழுத்து மாற்றம் அடைஞ்சிருக்கா. ஆனால் இது ரெண்டுத்துக்குமே வந்து பொருள் மாறுபடாது. ஸோ அதுதான் இடைப்போலி. அடுத்தது கடைப்போலி அப்படின்னா நிலம் அப்படிங்கிறது நிலன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி எழுத்து மாற்றம் அடைஞ்சிருக்கு. ஆனால் பொருளில் வந்து எந்த வேறுபாடும் இருக்காது. இது வந்து கடைப்போலி. அடுத்து கடைசியாக வேறு ஒன்று. இப்போது போலிங்கிறதுல 3 வகைங்கிறது பார்த்துட்டோம். அது இல்லாமல் வேறு ஒன்று முற்றுப்போலினா முழுசாகவுமே மாற்றம் அடைஞ்சிருக்கும். ஆனால் அதுக்கான பொருளும் வந்து எந்த வேறுபாடும் வந்திருக்காது. இப்போ 5 அப்படின்னு இருக்கா, அந்த 5 அப்படிங்கிறது எப்படி வேறுபாடு ஆயிருக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 5 அப்படின்னு சொல்லி வேறுபாடு ஆயிருக்கும். இந்த 5க்கும் அதே பொருள் தான், 5க்கும் அதே பொருள் தான். ஆனால் எழுத்து மொத்தமாக என்ன ஆயிடுச்சு, மாறிடுக்கு. இதுக்கு பேர் என்னது, முற்றுப்போலி. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், வழக்கில் தகுதி வழக்கு, இயல்பு வழக்குன்னு பார்த்தோம். ஓகேங்களா, ஸோ இயல்பு வழக்கில் என்ன பார்த்தோம், இலக்கணமுடையது, இலக்கணப்போலி, மருவுன்னு பார்த்தோம். அடுத்தது என்ன பார்த்தோம், தகுதி வழக்கில் இடக்கரடக்கல் பார்த்தோம், மங்களம் பார்த்தோம், குழுவுக்குறி பார்த்தோம். அடுத்தது போலின்னு ஒன்று பார்த்தோம். முதற்போலி, இடைப்போலி, கடைப்போலி பார்த்தோம். ஃபைனலாக முற்றுப்போலின்னு ஒன்று பார்த்துட்டோம். ஸோ இந்த இலக்கணம் எல்லாமே ரொம்ப ஈஸியாக தாங்க இருக்கும், நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து என்னதுங்க, பந்தர் அப்படிங்கிறது என்னது, கடைப்போலி. மைஞ்சு அப்படிங்கிறது என்னது, முதற்போலி. அஞ்சுங்கிறது முற்றுப்போலி. அரையருங்கிறது இடைப்போலி. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சா. சரி, அடுத்து அப்படியே வந்தோன்னா எழுவாய் பயனிலை செயபடு பொருள் அப்படிங்கிறது இருக்கா. எழுவாய்னா ஒரு வேலையை செய்யக்கூடிய நபர், அவங்க தான் யார், எழுவாய்.
பயனிலை அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க என்ன வேலையை செய்கிறாங்க அப்படிங்கிறது பயனிலை. செயல்படு பொருள்னால் அந்த வேலைக்காக என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது செயல்படு பொருள். அவ்வளோதான். ஓகேங்களா? சரி, இப்போது கரிகாலன் கல்லணையை கட்டினான் அப்படிங்கிறதுல கரிகாலன்கிறது எழுவாய். ஓகேங்களா? கட்டினான்ங்கிறது பயனிலை. அந்த கல்லணைங்கிறதா என்னது, எதுக்காக அந்த வேலையை பார்த்தாங்க அப்படிங்கிறது. ஓகேங்களா? கல்லணைங்கிற ஒரு விஷயத்த கட்டினாங்க. இது வந்து என்னது, செயல்படு பொருள். அவ்வளோதான், முடிஞ்சுங்களா? இங்கே இருக்கிறதெல்லாம் நீங்களே பிரித்து பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். செயல்படு பொருள் எது, பயனிலை பயனிலை எது, எழுவாய் எது அப்படிங்கிறது. ஓகேவா? சரி, அப்படியே அடுத்து வந்தோன்னா இங்கே இருக்குது பார்த்தீங்களா, தமிழ் எண்களில் ப்ராக்டிஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். சும்மா சின்ன பிள்ளைங்களுக்காக கொடுத்தது தான், நீங்களும் பண்ணுங்கள். எக்ஸாம் ஓரியன்டாக நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்து நமக்கு முக்கியமானதுங்க, பேலட் அப்படின்னா கதைப்பாடல், கரேஜ் அப்படின்னா துணிவு, சாக்ரிஃபைஸ்னால் தியாகம், பொலிட்டிக்கல் ஜீனியஸ்னால் அரசியல் மேதை, எலோகேஷன் அப்படின்னா பேச்சாற்றல், யூனிட்டினா ஒற்றுமை, ஸ்லோகன்னா முழக்கம், ஈக்குவாலிட்டி சமத்துவம். ஸோ இன்றைக்கான இயல் வந்து கொஞ்சம் கண்டென்ட் வந்து நிறையா படிச்சிட்டோம். பட் இருந்தாலும் தெளிவாக படிச்சுக்கிட்டிங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகேங்க, நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.